வணக்கம். இரட்டை கிளவி அடுக்கு தொடர் எளிமையான தலைப்புகள். ஆனா சில குழப்பங்கள் நம்மளுக்கு வரும் வினாத்தாள் பாக்குறப்ப. இன்னைக்கு இதான் நம்ம தெளிவா பார்த்திடலாம். இரட்டை கிளவி, கிளவினா சொல். அப்ப இரட்டை கிளவினா இரண்டு சொற்கள் சேர்ந்தே வருவாங்க. இரட்டை குழந்தைகள் ட்வின்ஸ் பார்த்திருப்போம், பிரியாம வருவாங்க. அதே மாதிரி இதையும் நம்ம பிரிச்சிடவே கூடாது. பிரித்தால் பொருள் தராது. இரட்டை கிளவி பாருங்க, கலகல, படபட, விறுவிறு. பிரிச்சுட்டு மட்டும் பாருங்களே, விறுவிறு என நடந்தார், விறுன்னு மட்டும் விறு என நடந்தார்னு சொல்ல முடியாது. படப்படன்னு அந்த கிளை முறிஞ்சிருச்சு, படன்னு மட்டும் நம்ம எடுத்தா அதுல பொருள் தராது. அப்ப இரட்டை கிளவி பிரித்தால் பொருள் தராது. அந்த ஓசை இருக்கு பாத்தீங்கன்னா, அந்த ஓசை சார்ந்துதான் வரும். படபட, விறுவிறு, இரட்டை கிளவி எல்லாமே. அடுக்கு தொடர் பாத்தீங்கன்னா இரட்டை கிளவி மாதிரி இரண்டு சொற்கள் மட்டும்தான் நம்ம சேர்க்கணுமான்னு கேட்டா கிடையாது. 2, 3, 4ன்னு சொல்லிட்டே போலாம். வாழ்க வாழ்க அப்படின்னு நான் சொல்றேன், அது 3 டைம் கூட நான் சொல்லலாம். 3 முறை வாழ்க 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 அப்படின்னு கூட சொல்லலாம். அப்போ அடுக்கிட்டே போகலாம். அது அடுக்கு தொடர். அப்போ இரட்டை கிளவிக்கும் அடுக்கு தொடருக்கும் உள்ள வேறுபாடு முதன்மையானது என்னன்னு பாத்தீங்கன்னா, பிரித்தால் பொருள் தருவது அடுக்கு தொடர். வாழ்க வாழ்க, பாம்பு 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 வந்துச்சுன்னா பாம்பு பாம்பு பாம்புன்னு நம்ம கத்துறோம். பிடி 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 பிடி, உன்னை போய் பிடி அப்படின்னு சொல்லி துரத்துறோம். அப்போ பிரித்தால் பொருள் தரும், அது அடுக்கு தொடர். பிரித்தால் பொருள் தராது, ஏன்னா பிரிக்கவே கூடாதுன்னு சொல்லியாச்சு. இரட்டை கிளவி ட்வின்ஸை பிரிக்க கூடாது. அப்ப பிரித்தால் பொருள் தராதது இரட்டை கிளவி. புரிஞ்சுதுங்களா? அப்போ அடுக்கு தொடர் இரட்டை கிளவி. ஞாபகம் வச்சுக்க வேண்டிய விஷயம், சொற்களை பிரித்தால் பொருள் தருவது அடுக்கு தொடர், பிரித்தால் பொருள் தராதது இரட்டை கிளவி. 2, 3, 4 முறை எத்தனை முறை வேணாலும் அடுக்கு தொடர் அடுக்கிட்டே போகலாம். ஆனா இரட்டை கிளவி இரட்டை சொல்லாகவே வரும். அடுத்து மூன்றாவது பாயிண்ட் பாருங்க, சொற்கள் தனித்தனியே வரும். பாம்பு பாம்புன்னு தனித்தனியா இருக்கும், ஆனா இந்த சொற்கள் இணைந்துதான் நிற்கும். ஏன்னா ட்வின்ஸ் இல்லையா, விறுவிறு, கலகல. சரிங்களா? அதுக்கப்புறம் அடுக்கு தொடர் எதுக்கு நம்ம சொல்றோம்? விரைவு, வெகுளி, உவகை, அச்சம், இந்த மாதிரியான எமோஷன்ஸை நம்ம குறிக்கிறதுக்காக. சரிங்களா? உணர்வுகள் இல்ல, பிடி பிடி பிடி, நம்ம ஒரு எமோஷன், அந்த உணர்ச்சி மிகுந்ததுல நம்ம சொல்லுவோம், அதுதான் இது. ஆனா இதுக்கு பாத்தீங்கன்னா வினைக்கு அடைமொழியாக குறிப்பு பொருளில் வரும். எது? இரட்டை கிளவி. படபட, விறுவிறு, கலகல, இப்படியெல்லாம் வர்றது இரட்டை கிளவி. சரியா? அந்த வினை, நம்ம என்ன வினை சொல்றோமோ அது அடைமொழி. வினைனா என்ன? நடந்து வந்தார், நடந்து வருதல்ங்கிறது ஒரு வினை, அதுக்கு ஒரு அடைமொழி. எப்படி வந்தாரு, எப்படி நடந்து வந்தாரு? விறுவிறுன்னு நடந்து வந்தார். அப்ப நடத்தல்ங்கிறது ஒரு வினை, அதுக்கு அடைமொழியா இந்த இரட்டை கிளவியை பயன்படுத்தலாம். இல்ல இன்னொன்னு சொல்லுங்க, சிரித்தார், சிரித்தாருங்கிறது வினை, ஆனா அடைமொழி எப்படி சிரித்தார்னு சொல்லலாம்? கலகலவென சிரித்தார். அப்போ வினைக்கு அடைமொழியாக வருவது இரட்டை கிளவி. அப்போ இதுதான் இரண்டுக்கும் உள்ள வேறுபாடு. நன்றி. உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா உங்களுடைய நண்பர்களுக்கு இதை பகிருங்கள். தொடர்ந்து எங்களுக்கு ஆதரவு அளியுங்கள். நன்றி.